அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 1/10/2021 வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:02 நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் அதிகாலை 1:45 முதல் 2:45 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை. திதி இன்று இரவு 8:27 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று முழுவதும் பூசம் நட்சத்திரம் அமைந்துள்ளது. சந்திராஷ்டமம் பூராடம் நட்சத்திரம். சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன், துலாமில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி மற்றும் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு நகர்கிறார். மேலும் ராசியிலேயே இன்று 3 கிரக சேர்க்கையாக செவ்வாய், சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன. ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்துள்ளார். இந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான நாளாக அமைய பெறுவீர்கள். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் உங்களது சகோதரர்கள், குறிப்பாக மூத்த சகோதரர்களுடன் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களது சகோதர சகோதரிகளுடன் இன்றைய தினம் சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக நீங்கள் மன வருத்தம் கொள்ள வேண்டாம், அதை விரைவிலேயே நீங்கிவிடும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு சக்திகள் அதிகரித்து காணப்படும் நாளாக அமையும். நீங்கள் உற்சாகமாக சக்திகள் நிரம்பி காணப்படுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வழக்கத்தை விட பாதி நேரமே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது சக்திகள் காரணமாக உங்களுக்கு இன்றைய தினம் காரியத்தில் சிறந்த ஒரு முன்னேற்றகரமான, அனுகூலமான, விரைவான ஒரு சூழ்நிலை இன்று அமையப்பெறும். இன்றைய தினம் பண நிலைமையை சற்று சோதித்து நீங்கள் உங்களது செலவுகளை அதற்கேற்ப இன்று சுருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் பண நிலைமைக்கேற்ப இன்று செலவுகள் செய்வது மிக மிக அவசியமான ஒன்றாக உள்ளது. இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சிலரிடமிருந்து எதிர்பாராத சில பரிசுகளும் அன்பளிப்பும் கூட கிடைக்கப்பெறும் ஒரு நாளாக அமையப்பெறும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் திறம்பட விரைவாக செய்து முடிப்பதால் உங்களது முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கூடக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கு நிச்சயமாக மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழக்கூடிய அதிர்ஷ்டமும் உள்ளது. எனவே இன்றைய தினம் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. பயணங்கள் மூலமாக நல்ல பலன்களையும் நல்ல ஒரு அனுபவங்களையும் இன்று நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிகவும் இனிமையான நாளாக அமையும். நீங்கள் இன்றைய தினம் உங்களது இதய துடிப்புடன் மனம் கவர்ந்த காதலரின் இதய துடிப்பும் இணைந்து கொள்ளும் நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் காதல் வயப்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் உங்களது காதலருக்கு நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு திட்டம் தயார் செய்து அவர்களை அசத்தக்கூடிய நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களை சுற்றி உள்ளவர்கள் கூட உங்களது மனம் கவர்ந்த காதலர் மீது உண்டான காதலை அதிகரிக்க செய்யும் சில நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். அவர்களே அறியாமல் இதை செய்து முடிப்பார்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் 3. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு
புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து புதிய முயற்சிகளிலும் நல்ல லாபங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். எனவே உங்களது முயற்சிகள் சிறப்பான ஒரு லாபத்தை அளிக்கக்கூடியதாக அமையும். நல்ல ஒரு அனுபவத்தை தரக்கூடியதாக அமைவதால் இன்றைய தினம் பயணங்கள் மற்றும் புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதில் எந்த தயக்கமும் தேவையில்லை. இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு கடமை உள்ளது. அது என்னவென்றால், இன்றைய தினம் நீங்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ள நீங்கள் இன்றைய தினம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் யாருடனும் இன்று வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். உங்களது கருத்துக்களை அவர்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள் என்பதால் நீங்கள் சற்று அமைதியுடன் பொறுமையுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாருடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். பணம் மட்டுமல்லாமல் அனைத்து விஷயங்களிலும் இன்று யாருடன் நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது இன்றைய தினம் நீங்கள் கட்டாயம் செய்தேயாக வேண்டிய ஒரு முக்கியமான காரியமாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு மேலும் சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு தினமாக உங்களுக்கு மாற்றித்தரும். எனவே இன்றைய தினம் நீங்கள் கட்டாயமாக இதை செய்தே ஆக வேண்டும். இன்றைய தினம் நீங்கள் யாருடனும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள், அக்கம்பக்கம் மற்றும் உங்களது நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் என யாருடனும் நீங்கள் இன்று வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இது உறவுகளை கெடுக்கக்கூடிய நாளாக அமைத்துவிடும் என்பதால் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. மேலும் இன்றைய தினம் உங்களது பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதால் இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியுடன் பயணங்களை மேற்கொள்ளலாம். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியையும் நல்ல ஒரு அனுபவத்தையும் நல்ல ஒரு பலனையும் இரட்டிப்பாக தரக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறும். எனவே இன்றைய தினம் தாராளமாக அதை நீங்கள் செய்யலாம். இன்றைய தினம் உங்களது பொறுப்புகள் அனைத்தும் சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமையும். உங்களது புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நாளாக இருப்பீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களது விவசாயம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான சூழ்நிலைகள், எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். எனவே இன்றைய தினம் விவசாயத்திற்கு மிகவும் ஒரு அருமையான நாளாக அமையும். உங்களுக்கு மனதில் ஒரு புதிய தெளிவும் ஒரு புத்துணர்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு சக்திகள் நிரம்பி காணப்படக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமையப்பெறுவதால் உங்களது சிந்தனை வளம் இன்று பெருகும் நாளாக இருக்கிறது. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சிகள் மற்றும் நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக, ஒரு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள். நண்பர்களே, நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதி ஆல் என்பதை எழுதி சப்போர்ட் செய்யுங்கள். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் சகோதரிகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறும். சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது விரைவில் நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இன்று அமையப்பெறும். இன்றைய தினம் உங்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூடும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கும். நல்ல இரட்டிப்பான லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்து பெற்றுள்ளதால் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக அதை செய்யலாம். மேலும் இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக அமையும். உங்களது விருப்பங்கள் நிறைவேற்றிக் கொண்டு நீங்கள் நல்ல ஒரு திருப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள். எனவே அஸ்தம் நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாள்கள் என்றே சொல்லலாம். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக அமையப்பெறும். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். உடலில் புத்துணர்ச்சிகள் மேம்படக்கூடிய நாளாக அமையும். மிகவும் சக்திசாலியாக உணர்வீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு உடலில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுவதால் நீங்கள் உங்களது காரியங்களை பாதி நேரத்திலேயே செய்து முடிக்கக்கூடிய ஒரு தினமாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டு உங்களுக்கு பொறுப்புகள் இன்று மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமையும். அதை நீங்கள் மகிழ்ச்சியுடன் இன்று ஏற்றுக்கொண்டு மிகச்சிறப்பாக செய்வீர்கள். எனவே உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாகவே அமையும். நண்பர்களே, நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலில் நமது கன்னின் ராசி அன்பர்கள் இன்று செய்ய வேண்டிய விஷயங்களையும் இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறத்தை பற்றியும் அதிர்ஷ்ட எண்ணெய் பற்றியும் வீடியோ நிறையில் நான் கூறியிருக்கிறேன். அதை ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் முழுமையாக பார்த்தால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.